வெல்கம் டு இன்ஃபினிட்டிவ் டாக்ஸ் தமிழ். நம்ம ஊர் எவ்வளவோ விஷயங்கள்ல முன்னேறி போய்க்கிட்டே இருக்கோம். ஏஐயா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்ல நம்ம முன்னேறி போய்க்கிட்டே இருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய கங்ராச்சுலேஷன்ஸ். ஆனா, நம்ம ஊரு ஒரு சில விஷயங்கள்ல முன்னேறாமயே இருக்கு. சாதி வேறுபாடுகளா இருக்கட்டும், ஆணவ கொலையா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஊர்ல மாத்தவே முடியாத ஒண்ணு. நான் பண்ணவே மாட்டேன். நான் ரொம்ப நான் எனக்கு சாதி வேறுபாடு அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு பின்பக்கம் சொல்றாங்க. ஆனா, மனசுக்குள்ள கண்டிப்பா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல தான் ஆணவ கொலைய பத்தி நம்ம ஒரு கேஸ் பார்க்க போறோம். திருப்பூர் பல்லடம் பருவாய் பக்கத்துல ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. நடந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் 2025ல நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம எவ்வளவோ கதைகள் பார்த்திருப்போம். உங்க லைஃப்லோ, என் லைஃப்லயோ அண்ணன், தங்கச்சி பாசம்னா என்னன்னு பார்த்திருப்போம். ஆனா, ஒரு அண்ணனே ஒரு தங்கைய ஆணவ கொலை பண்ணது இதுவரைக்கும் நம்ம கேட்டுருக்கோமா? எனக்கு ரொம்ப புதுசு. அந்த கேஸ பத்தி பார்க்கலாமா? அன்னைக்கு ஒரு சண்டேங்க. தண்டபாணி, தங்கமணி அப்படிங்கிற தம்பதியருக்கு 2 குழந்தைங்க. ஒரு ஆண் குழந்தை பேரு சரவணகுமார், ஒரு பெண் குழந்தை பேரு வித்யா. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சண்டேங்கனால 2 பேரண்ட்ஸுமே வெளிய போயிருக்காங்க. அண்ணன், தங்கச்சி தான் வீட்ல இருந்திருக்காங்க. தங்கச்சி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு சில சந்தேகங்கள்னால என்ன பண்ணியிருக்காரு, ஃபோன் கேட்டிருக்காரு. "இல்ல நான் குடுக்க மாட்டேன். ஏன் குடுக்கணும்? நான் நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் குடுக்கணும்?" அப்படிங்கிற ஒரு சண்டை. ஏன்னா, அண்ணனுக்கு ஒரு சந்தேகம். தங்கச்சி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களோ, தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, யாராவது கிட்ட பேசிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வளர்ந்துட்டே போனதுனால, அந்த வாக்குவாதம் ரொம்ப பெருசாயிடுச்சு. பெருசானதுனால சரவணன் குமாருக்கு கோபம் தாங்க முடியாம அவங்க தங்கைய இரும்பு ராடால பின் மண்டையில அடிச்சிட்டாரு. அந்த பொண்ணு வித்யா ரொம்ப துடிச்சு போய் விழுந்துட்டாங்க, மயங்கிட்டாங்க. மயங்கினதுல நிறைய ரத்தம் போயிருக்கு. ரத்தம் போனப்போ சரவணகுமார் கொஞ்சம் பயந்துட்டாரு. என்ன ஆச்சு அப்படின்னு செக் பண்ணும்போது வித்யா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனா தங்கச்சிய கொண்ட அண்ணா அப்படிங்கிற ஒரு பட்டம் எனக்கு கிடைச்சிருமே, ஐயோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வித்யாவை நான் கொலை பண்ணல, ஆனா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு பீரோவை வித்யா மேல சாச்சிட்டாரு. அதாவது எப்படின்னா, பீரோ விழுந்து வித்யா இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் செட்டப் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காரு, இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாது, எனக்கு தெரியாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டேன், இந்த சம்பவத்தை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிடணும் டிசைட் பண்ணிட்டு பீரோவை வித்யா மேல சாச்சிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டாரு. அந்த தம்பதியர்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வித்யாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளை இப்படி ரத்த வெள்ளத்துல கிடந்தோடனே பயந்துட்டாங்க. சரி, பையன் எங்கன்னு சுத்தி முத்தியும் தேடி பார்த்தா கிடைக்கல. சரி, வெளியே தான் போயிருப்பான் போல, இந்த சம்பவம் அவனுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் நினைச்சிட்டு பையனை போய் அவசர அவசரமா கூப்பிட்டு வர வச்சு, பையன் ரொம்ப அற்புதமா, எனக்கு இந்த விஷயமே தெரியாதுமா, என்னாச்சு தங்கச்சிக்கு என்னாச்சு அப்படி இப்படின்னு பார்த்துருக்காங்க. அவர் போய் செக் பண்ணி பார்த்துருக்காரு, வித்யாவுக்கு என்னாச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவருங்க இறந்துட்டாங்க. அதனால என்ன பண்றதுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவசரப்பட்டு சரவணகுமார் ரொம்ப அவசரமா எல்லா விஷயங்கள், சடங்குகள் எல்லாத்தையுமே அவசரமா செஞ்சு அடுத்து 3 மணி நேரத்துல வித்யாவை புதைச்சிட்டாங்க. பக்கத்துல இருக்க ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சந்தேகம் என்னன்னா, ரொம்ப தூரத்து ரிலேஷனையும் கூப்பிடல, வித்யா கல்லூரி படிக்கிற ஒரு மாணவி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையுமே கூப்பிடல, ஏன் அடுத்த 3 மணி நேரத்துல அவ்வளோ அவசரமா புதைச்சாங்க, ஏன் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க? எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு, ஏன் பேரண்ட்ஸ் இவ்வளோ சீக்கிரத்துல ஒத்துக்கிட்டாங்க? அண்ணன் சொல்றான், சரி பெரிய பையன் சொல்றான் அப்படின்னாலும் ஏன் அடுத்த 3 மணி நேரத்துல இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. புதைச்ச அடுத்த 3 நாள்ல திருப்பூர் காமநாயக்கம்பாளையம் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது வித்யாவோட மரணத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அவர் பேரு வெண்மணி. சரி, வெண்மணிக்கும் வித்யாவுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் வெண்மணி வித்யா மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், வித்யாவோட டெத் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெண்மணியும் வித்யாவும் ஒரே கல்லூரியில படிச்ச மாணவர்கள், அதாவது ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே கிளாஸ் எல்லாமே. அது அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நண்பர்களா இருந்திருக்காங்க, அடுத்தது காதலர்களா மாறி இருக்காங்க. 2 பேருக்கும் நல்ல பழக்கம் பட்டு 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. அந்த காதல் வளர்ந்துட்டே போக போக வெண்மணி வீட்டுல பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதாவது காதல் கல்யாணமா மாறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து போய் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அப்போ வெண்மணி வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. 2 பேருமே யூஜி பிஜி 2மே ஒன்னா சேர்ந்து படிச்சவங்க, அதாவது பிஏ தமிழ் படிச்சாங்க. அடுத்து பிஏ தமிழ் 2 பேரும் ஒன்னா படிச்சாங்க. அப்புறம்
எம்ஏ தமிழ் 2 பேர் போட்டாங்க. ஆனா வெண்மணினால ஃபர்ஸ்ட் இயருக்கு மேல கன்டின்யூ பண்ண முடியல. ஒரு சில ஃபேமிலி ரீசன்ஸ்னால வெண்மணி வந்து அந்த காலேஜ குவிட் பண்ணிட்டு, ஆனா வொர்க் போயிட்டே வந்து இவங்க வித்யாவ டேக் கேர் பண்ணிக்கிறது, காதலிக்கிறது, எல்லாம் மீட் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணாங்க. ஆனா வித்யா வந்து கன்டின்யூ பண்ணாங்க. படிப்ப கன்டின்யூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சரி லவ்வ வந்து மேரேஜ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் வெண்மணி வீட்ல பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஆனா வித்யா வீட்ல போய் பெர்மிஷன் வாங்கும்போது, நீ வேற சாதி பையனை காதலிச்சிட்ட. அதனால என்னால ஒத்துக்க முடியாது. கண்டிப்பா இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இப்பதான் இவ்ளோ ஸ்டெப்பனா இருக்காங்க. கொஞ்சம் போக போக உன்னி படிச்சுட்டு நல்ல வேலைக்கெல்லாம் போயிட்டோம்னா கண்டிப்பா அவங்க ஒத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு 2 பேருக்கும் ஒரு பலமான நம்பிக்கை இருந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இவங்க லவ்வ எக்காரணத்து கொண்டும் அவங்க விடவே இல்ல. ஆனா வெண்மணி வீட்ல வந்து எதுவுமே சொல்லல. ஆனா வித்யா வீட்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வித்யா மாற மாட்டான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஃபோர்ஸபிளா வந்து அலையன்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வித்யா வந்து ரொம்ப ஸ்டப்பர்னா வெண்மணிய தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஸ்டப்பர்னா இருந்தாங்க. ஆனா வித்யா வீட்ல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே பேரண்ட்ஸ் கொஞ்சம் அலைடா விட்டுட்டாங்க. ஆனா அவங்க அண்ணன் வந்து விடல. எனக்கு பிடிக்கல. கண்டிப்பா வந்து நான் அந்த பையன கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நீ என்னப்பா சொல்றது? பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அசால்ட்டா இருந்திருக்கா. அன்னைக்கு தான் ஏன் அந்த சம்பவம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இவங்க 2 பேத்துக்கு வாக்குவாதமாயி வித்யா இறந்துட்டா அப்படிங்கிறது இதனால தான். ஏன்னா இன்டர் காஸ்ட் பையனும் நீ கல்யாணம் பண்ணிப்பியா? காதலிப்பியா? அது எப்படி நடக்கும்? நான் இருக்கும்போது எப்படி நடக்கும்? அப்படிங்கிற ஒரு கோவத்துல தான் வித்யாவ அவர் கொன்னுட்டாரு. கண்டிப்பா ஒரு லவ்வருக்கு சந்தேகம் வரும்ல. எப்படி நல்லா இருந்த பொண்ணு, நல்லா பேசிட்டு இருந்த பொண்ணு, நேத்து நைட்டு கூட பேசினா. ஆனா ஏன் வந்து இப்படி நடந்திருக்கும்? அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வெண்மணிக்கு இருந்தனால தான் இப்படி கேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், டாக்டர்ஸ், வெண்மணி அந்த 5 பேருமே வந்து வித்யாவை புதைக்கப்பட்ட இடத்துக்கு போய் வித்யாவோட பாடியை தோண்டி அங்கேயே ஃபாரன்சிக் பண்ணிட்டு, அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அங்கேயே பாடியை புதைச்சிட்டு வந்துட்டு தான் பல இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய வருது. அதாவது வித்யா நார்மலா வந்து அந்த பீரோ விழுந்து இறக்கல, ஏதோ ஒரு விஷயத்தால பின்மண்டையில பலமா அடிபட்டதுனால தான் வித்யா இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் சொன்னோடனே போலீஸ் போய் இன்வெஸ்டிகேஷன் அவங்க ஃபேமிலி கிட்ட பண்றாங்க. பண்ணதான் தெரிய வருது அவங்க அண்ணா தான் வந்து கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி. அவரே ஒத்துக்கிட்டாரு, ஆமா நான் தான் கொன்னேன், எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு, நான் சொன்னேன் இன்னொரு சாதி பையனை வந்து நீ காதலிக்கிற, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி நாங்கள் வாக்குவாதம் பண்ணதுல எனக்கு ரொம்ப கோவம் வந்து இரும்பு ராடாலே என் தங்கச்சியை நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா வந்து இன்வெஸ்டிகேஷன்ல ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து சரவணகுமாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரவணகுமாருக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி வித்யா விழுந்த வெண்மணிக்கு என்ன பதில்? அதே மாதிரி இன்டர்காஸ்ட் கல்யாணமோ இல்ல காதலோ பண்றது சரியா தப்பா அப்படிங்கிற விஷயத்த நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா இன்ஃபினிட்டிவ் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.